Hello everyone, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல PIC 16F877E மைக்ரோகண்ட்ரோலரோட ஒரு 16x2 LCD டிஸ்ப்ளேவை இன்டகிரேட் பண்ணி எப்படி நம்ம அந்த LCD டிஸ்ப்ளேல கேரக்டர்ஸை பிரிண்ட் பண்றது, அதுவும் அரே யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் MPLAB IDE ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் MPLAB ஓபன் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ஓபன் ஆன உடனே ப்ராஜெக்ட் போய்க்கோங்க. ப்ராஜெக்ட் விசார்ட். நெக்ஸ்ட்டு டிவைஸில் எப்போதுமே PIC 16F877 தான். நெக்ஸ்ட்டு கம்பைலர், ஹைடெக் கம்பைலர் நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ எனக்கு லொக்கேஷன் கேட்குது, ஃபைல் லொக்கேஷன். நான் வந்து இந்த ப்ராஜெக்டை இந்த ஃபோல்டருக்குள்ளே சும்மா ஏதோ ஒரு பேர் டெமோ 4னு போட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள சும்மா ஒரு பேர் போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு MPLABல ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபைல் போய்க்கலாம். நியூ ஃபைல். நான் ஆல்ரெடி ஒரு C கோடை காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபைலை நான் இப்போ பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இது பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபைலை .c எக்ஸ்டென்ஷன் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபைல் போய்க்கோங்க, சேவ், ஏதோ சம் நேம் கொடுத்துக்கோங்க. .c போட்டு சேவ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் இது C ஃபைலாக சேவ் ஆன உடனே நமக்கு இந்த கலர்ஸ் எல்லாம் மாறிக்கிறத பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக சோர்ஸ் ஃபைல் போய்க்கோங்க, ஆட் ஃபைல்ஸ். ஜஸ்ட்டு இந்த ஃபைலை டபுள் டேப் பண்ணால் போதும், ஆட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கோடை லைன் பை லைனாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஆஸ் யூஸ்வல் ஹெடர் ஃபைல் தான், ஆஸ் இன்க்ளூட் pic.h. நெக்ஸ்ட் லைன் வந்து கிளாக் ஃப்ரீக்வன்சி. நமக்கு டெவலப்மெண்ட் போர்டில் 20 MHz இருக்குது, அதனால நான் 20 MHz கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது டிஃபைன் LCD போர்ட் D. நான் வந்து இந்த லைனில் LCDக்கான டேட்டா பின்ஸ் எல்லாத்தையும் போர்ட் Dயில் தர போகிறேன். ஸோ எனக்கு LCDயில் மொத்தம் 8 டேட்டா பின்ஸ் இருக்குது. அந்த 8 டேட்டா பின்னையும் நான் போர்ட் Dயில் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு RB0 பின்னா ரெஜிஸ்டர் செலக்ட் பின்னா வச்சுக்கிட்டேன். ஸோ அடுத்தது RB1 ரீட் அண்ட் ரைட்டாக வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி RB2 எனேபிள் வச்சுக்கிட்டேன். ஸோ அடுத்தது நான் எந்த கேரக்டரை பிரிண்ட் பண்ணணுமோ, எந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணணுமோ அதை கேரக்டர்ஸாக ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சப் ஃபங்க்ஷன்ஸ். இன்ட் en1, இன்ட் டேட்டா, இன்ட் கமெண்ட். இது மூணுமே பார்த்தீங்கன்னா சப் ஃபங்க்ஷன்ஸ் தான். நமக்கு கோடு மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா tris d = 0x00. போர்ட் Dயில் உள்ள எல்லா பின்ஸையும் நான் அவுட்புட்டாக கொடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி போர்ட் Bயில் உள்ள எல்லா பின்ஸையும் நான் அவுட்புட்டாக டிக்ளேர் பண்ணிட்டேன். இன்கேஸ் இன்புட்னா 0xFFன்னு வரும். ஸோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண ரெண்டு போர்ட் D and B ரெண்டுத்தையுமே கிளிக் பண்ணி விட்டேன். இன்கேஸ் ஏதாவது கார்பேஜ் வேல்யூ அந்த போர்ட்டில் இருந்துச்சுன்னா, அந்த பின்ஸில் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த ப்ராசஸ் அப்போ அது கிளியர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், கமெண்ட். ஸோ இந்த ஹெக்ஸ் வேல்யூஸ்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும்னா நம்ம சேனல்லையே இந்த கமெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி LCDயில் என்னென்ன பண்ணும் ஒரு கமெண்ட் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்மளோட சேனலில் 16x2 LCDயோட ஒர்க்கிங் வீடியோ போட்டிருப்போம். அதுலேயே ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ நான் இப்போ இந்த ஹெக்ஸ் வேல்யூஸை ஸ்கிப் பண்ணிடுறேன், ஜஸ்ட்டு இதை மட்டும் பார்ப்போம். ஸோ எனக்கு CMD of 0x30னா இந்த கமெண்ட் வந்து இந்த CMD அப்படிங்கிற சப் ஃபங்க்ஷனுக்குள்ளே Dங்கிற வேரியபிள்குள்ளே இந்த ஹெக்ஸ் ஃபைல் வந்து போய் உட்காரும். ஸோ இந்த Dங்கிற வேல்யூவில் இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 0x30 அப்படிங்கிற ஒரு ஹெக்ஸ் ஃபைல் வந்து Dங்கிற வேரியபிளில் உட்காந்துருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வருவோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா RS = 0. RSனா ரெஜிஸ்டர் செலக்ட்னு சொல்லுவாங்க. ரெஜிஸ்டர் செலக்டை வந்து நம்ம கமாண்ட் தர போகிறோம்னா 0 ஆகும், டேட்டா தர போகிறோம்னா அது வந்து
ஒன்றாகவும் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டேட்டாவில் வந்து ஒன்றா இருக்குது. அதே மாதிரி கமெண்ட்டில் வந்து ரிச்சர் செலக்ட் வந்து 0வாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் ரைட்டு. நம்ம எல்சிடியில் பார்த்தீங்கன்னா இப்போது கேரக்டர்ஸை பிரிண்ட் பண்ண போகிறோம், அதாவது கேரக்டர்ஸை ரைட் பண்ண போகிறோம். ரைட் பண்ண போகிறோம்னா நமக்கு RW = 0. இதே இன்கேஸ் ரீட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனில் இருந்துச்சுன்னா இது வந்து 1 ஆகும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் நம்ம ரைட் தான் பண்ணுவோம். அதனால RW பின் டிஃபால்ட்டாக 0 வச்சுக்கிறது பெட்டர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா LCD செக்யூரிட்டி. இந்த LCDங்கிறது பார்த்தீங்கன்னா டேட்டா பின்ஸ் தான். நான் ஃபஸ்ட்டு டிஃபைன்லேயே போட்டிருப்பேன் OCD = LCD. இந்த LCDங்கிறது பார்த்தீங்கன்னா LCD டிஸ்பிளேல உள்ள 8 டேட்டா பின்ஸை தான் டினோட் பண்ணுது. ஸோ அந்த 8 டேட்டா பின்ஸ் வழியா நான் இப்போது 0x30 அப்படிங்கிற ஹெக்ஸ் வேல்யூஸை LCD டிஸ்பிளேக்கு இன்புட்டாக தரேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா EN1. EN1ங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிலே ஃபங்க்ஷன் தான். இந்த EN1ங்கிற சப் ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 50 மைக்ரோசெகண்ட்ஸ் டிலே கொடுத்துருப்பேன். நமக்கு வந்து ஒவ்வொரு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு சின்ன டிலே வேணுங்கிறதுனால ஒரு டிலே ஃபங்க்ஷன் நான் இங்கே ஒரு சப் ஃபங்க்ஷன் எடுத்து போட்டிருக்கேன், அவ்வளோதான் அது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு கமாண்டும் அந்த சப் ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து சால்வ் முடிஞ்சோடனே எனக்கு ஃபார் லூப்புக்குள்ளே வரும். ஃபார் லூப்புக்குள்ளே தான் நம்ம எந்தெந்த கேரக்டர்ஸை பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டேட்டாவாக தர போகிறோம். ஸோ ஃபார் லூப்புக்குள்ளேனா int i அப்படின்னு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஐங்கிற வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இனிஷியலாக ஐயோட வேல்யூ 0ல் வச்சுக்கிறேன். அதே மாதிரி i <= 9 வர வரைக்கும் எனக்கு இந்த கண்டிஷன் இந்த லூப் எனக்கு ரன் ஆகணும். ஸோ இது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இது. ஸோ இப்போ எனக்கு இனிஷியலாக ஐயோட வேல்யூ 0வாக இருக்குது. இப்போ எனக்கு 0ங்கிறது 9ஐ விட சின்ன நம்பர். ஸோ இப்போ எனக்கு லூப்புக்குள்ளே வருது. லூப்புக்குள்ளே வரும்போது டேட்டா = b of iன்னு கொடுத்துருக்கேன். டேட்டா ஆஃப் b of iன்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு டேட்டாங்கிற சப் ஃபங்க்ஷனுக்குள்ளே b of i அப்படிங்கிற ஒரு வேல்யூ போகும். இப்போ இந்த ஐங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 0 அப்படிங்கிற வேல்யூ வந்து உட்காந்துருக்கும். அப்போ நான் என்ன அசியூம் பண்ணிக்கணும்னா இந்த இடத்துல எனக்கு 0 இருக்குது அப்படிங்கிறதா அது மீனிங். இப்போ இங்கே ஐயோட வேல்யூ வந்து 0வாக இருக்கிறதுனால இப்போ எனக்கு இந்த b of iக்குள்ளே 0 அப்படிங்கிறது தான் இருக்கும். ஐயோட வேல்யூ இங்கே இந்த இடத்துல 0. ஸோ எனக்கு ஐயோட வேல்யூ 0வாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் இங்கே b of 0ன்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அறையில் பார்த்தீங்கன்னா b of 0ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா c. அதே மாதிரி b of 1ஓட வேல்யூ r, b of 2ஓட வேல்யூ a, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா b of 3ஓட வேல்யூ p. இது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ எனக்கு இனிஷியலாக b of ஐயோட வேல்யூ இப்போ எனக்கு 0. அப்போ b of 0 இருக்கும். b of 0ங்கிற போது டேட்டாவில் எனக்கு cங்கிற கேரக்டர் மட்டும் போகும். இப்போ இந்த டேட்டா ஃபங்க்ஷனுக்கு வருவோம். டேட்டா ஃபங்க்ஷன் வந்து ஜஸ்ட் இங்கே இருக்குது. டேட்டா ஃபங்க்ஷன் நான் cங்கிற ஒரு கேரக்டர் தரல, அது வந்து இந்த c அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் வந்து உட்காந்துருக்கும். ஸோ நம்ம கேரக்டரை வாங்குறதுனால கேரக்டர் c போட்டிருக்கேன். ஸோ இந்த cயில் வந்து நம்ம இங்கேருந்து வாங்குகிற வேரியபிள்லாம் ஸ்டோர் ஆகி இதுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம சப் ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டாங்கிறதுல பார்த்தீங்கன்னா RW = 0. ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கோம். RWனா ரீட் அண்ட் ரைட் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. ரீட்னா 1, ரைட்னா 0. நம்ம மோஸ்ட்டாக ரைட் தான் பண்ணுவோம், அதனால 0. நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் செலக்ட் வந்து நமக்கு டேட்டாவில் இருக்கிறதுனால 1. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், டேட்டானா ரெஜிஸ்டர் செலக்ட் வந்து 1, கமெண்ட்னா ரெஜிஸ்டர் செலக்ட் வந்து 0. நெக்ஸ்ட்டு அந்த LCD டேட்டா பிரின்ஸுக்குள்ளேனா இந்த சியோட வேல்யூவை கொடுக்குறேன், டேட்டாவாக தர்றேன். எனக்கு சிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டிலே ஃபங்க்ஷன்லாம் கால் பண்ணி விட்டுருக்கேன். மறுபடியும் ஒரு 5 மைக்ரோசெகண்ட்ஸ் டிலேவை நான் இங்கே கால் பண்ணி விட்டுருக்கேன். எனக்கு இதே மாதிரி இந்த லூப் வந்து 9 டைம்ஸ் ரன் ஆகும். 0வாக இருக்கும்போது எனக்கு சி பிரிண்ட் ஆகிற மாதிரி. அடுத்தது இங்கே i++ இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகும்போது எனக்கு ஐயோட வேல்யூ 1 ஆகும். 1 வந்து 9ஐ விட சின்ன நம்பராக பெரிய நம்பரான்னு பார்க்கும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா எனக்கு மறுபடியும் இந்த லூப்புக்குள்ளே வரும். அப்போ எனக்கு b of iங்கிறது ஐயோட வேல்யூ வந்து 1ஆக இருக்கும். 1ஆக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு r அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி எனக்கு பிரிண்ட் ஆன உடனே அடுத்த ஒரு இன்க்ரிமெண்ட் நடக்கும். இன்க்ரிமெண்ட் நடக்கும்போது எனக்கு ஐயோட வேல்யூ 2 ஆகும். 2ங்கிறது கண்டிஷன் செக் பண்ணணும். 2ங்கிறது 9ஐ விட பெரிய நம்பரா அப்படிங்கிறத பார்க்கும். பெரிய நம்பர் இல்லை அப்போனா எனக்கு லூப்புக்குள்ளே வரும். லூப்புக்குள்ளே வரும்போது எனக்கு ஐயோட வேல்யூ 2ஆக இருக்கும். அப்போ b of 2ங்கிற போது நமக்கு ஏங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இதே ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ 4 ஆகும். நெக்ஸ்ட்டு
4 வந்து 9 சின்ன நம்பர் இல்லைங்கிறது பார்க்கணும். ஸோ 4 வந்து 9 சின்ன நம்பர். அப்போ நமக்கு மறுபடியும் லூப்புக்குள்ளே வரும். எனக்கு B(4) அப்படிங்கிற வேல்யூ வந்து நேரத்தில் உட்காரும். B(4)ங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த P பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து 10 டைம்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். 10 டைம்ஸ் எனக்கு ஒவ்வொரு வேரியபிளாக பிக் பண்ணிகிட்டே வரும். ஃபஸ்ட்டு C எடுக்கும், அடுத்து R எடுக்கும், அடுத்து A எடுக்கும், அடுத்து P எடுக்கும், இலேருந்து அப்படியே T வரைக்கும் இந்த கிராப்சாஃப்ட்டுங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கு டேட்டாக்குள்ளே நான் ஒவ்வொரு கேரக்டராக பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் எனக்கு இது ஃபுல்லாக முடிஞ்சோடனே, இது லூப் முடிஞ்சோடனே எனக்கு டிஸ்பிளேயில் கிராப்சாஃப்ட் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகி முடிஞ்சிருக்கும். டிஸ்பிளே ஆகி முடிஞ்சோடனே ஒரு இன்ஃபினிட்டி லூப் நான் கொடுத்துருக்கேன். ஒயில் ஆஃப் வந்து ஒரு இன்ஃபினிட்டி லூப். இந்த இன்ஃபினிட்டி லூப்புக்குள்ளே போய் இந்த ப்ரோக்ராம் ஸ்டக் ஆகிடும். அப்போ எனக்கு ஒன்ஸ் இந்த கிராப்சாஃப்ட்டுங்கிற பிரிண்டான ஸ்ட்ரிங் வந்து அப்படியே ஸ்டாண்ட் பை நின்றுட்டே இருக்கும். இப்போ நம்ம இந்த கோடை ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஜஸ்ட்டு அந்த பில்டு கொடுத்துக்கிறப்போ பில்டு கொடுத்தோன்னே எனக்கு ஒரு ஹெக்ஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த ஹெக்ஸ் ஃபைலை நான் சிமுலேஷனில் உள்ள ஐசியில் டம்ப் பண்ண போகிறேன். இப்போ நான் சிமுலேஷனுக்காக ப்ரோட்டீஸ் திறந்துக்கிறேன். ப்ரோட்டீஸ் ஓகே. இப்போ எனக்கு ப்ரோட்டீஸ் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் ஓப்பன் ஆன உடனே ஸ்கிமாட்டிக் கேப்சர் போய்க்கோங்க. ஸ்கிமாட்டிக் கேப்சருக்குள்ளே நமக்கு தேவையான காம்போனன்ட்ஸை எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு கண்ட்ரோலர் தேவை. ஃபஸ்ட்டு கண்ட்ரோலர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது PIC16F877E. டபுள் டேப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு 16x2 LCD டிஸ்பிளே வேணும். LM016L இல்லை, இதான் பார்த்தீங்கன்னா LCD டிஸ்பிளே. டபுள் டேப் தான் நீங்கள் ஆட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நமக்கு அந்த 2 காம்போனண்ட் போதும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு கண்ட்ரோலரை இங்கே நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது டிஸ்பிளே வச்சுக்கிறேன். இப்போ நான் கோடை பார்த்து அதுக்கு தேவையான ரெஸ்பெக்டிவ் கனெக்ஷன்லாம் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த லைனில் LCD டேட்டா பின்ஸ் எல்லாம் போர்ட் Dயில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நான் இங்கே கொடுத்துக்கிறேன். போர்ட் Dயில் டேட்டா பின்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிறேன். மொத்தம் 8 டேட்டா பண்ணி நம்ம போர்ட் Dயோட கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். நெக்ஸ்ட்டு நான் RS பின்னை RB0 கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி இப்போது RS பின் RB0. நெக்ஸ்ட்டு RB1 பின்னை RW கொடுத்துருக்கேன். RB1 RW கொடுத்துட்டேன். அதே மாதிரி கோடில் எனேபிள் பின்னா RB2 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எனேபிள் பின் RB2. ஸோ இப்போ எனக்கு கனெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது சிமுலேஷனுங்கிறதுனால நமக்கு இந்த பின்லாம் தேவையில்லை. VSS VDD பவர் பின்லாம் நமக்கு தேவைப்படாது சிமுலேஷனில். ஸோ அதனால் அதை ஃப்ரீயாக விட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது கோடை டவுன் பண்ணனால ஐசியை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கோங்க. நான் வந்து இந்த ஃபைலை எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணிருந்தீங்களோ அந்த லொக்கேஷன் போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே டெமோ ஃபோல்டருங்கிறதுல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு நம்ம ப்ராஜெக்டோட பேரில் ஒரு ஹெக்ஸ் ஃபைல் இருக்குது. அந்த ஹெக்ஸ் ஃபைலில் டபுள் டேப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு மறக்காமல் கிளாக் ஃப்ரீக்வன்சியை 20 மாற்றிடுங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகே கொடுத்துருங்க. இப்போ ரன் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சிமுலேஷனில் கிராப்சாஃப்ட் அப்படிங்கிறது ரன் ஆகும். FT
இதுதான் நமக்கு ஃபைனல் அவுட்புட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஒயில் லூப்பை எடுத்துட்டா எப்படி இந்த சிமுலேஷன் நம்ம அவுட்புட் வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இந்த ஒயில் லூப்பை கமெண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பில்டு பண்ணுறேன், சிமுலேஷன் போய்க்கிறேன், ஸ்டாப் பண்ணுறேன், மறுபடியும் ப்ளே பண்ணுறேன். இப்போ எனக்கு அவுட்புட் வரும். இப்போ எனக்கு ஸ்ட்ரிங் வந்து டிஸ்பிளே ஆகாமல், ஐ மீன் ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல், ஒன்ஸ் இது பிரிண்ட் ஆகி முடித்தோடனே எனக்கு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு இந்த ப்ராசஸ் வந்து ஒரு லூப்பில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த கோடு வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு லூப்பில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு இன்ஃபினிட்டி லூப் கொடுத்துக்கிறேன். இந்த லூப் கொடுக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ப்ரோக்ராம் இந்த லூப்புக்குள்ளே வந்தோடனே இந்த லூப்புக்குள்ளே சிக்கிக்கும், இதை வந்து வெளியே போக முடியாது. அப்போ எனக்கு வந்து மறுபடியும் இந்த கோடு ரன் ஆகாது, இது வரையும் ஸ்டாப் ஆகிடும் எனக்கு. அப்போ எனக்கு அவுட்புட்டில் ஒன்ஸ் அந்த ஸ்ட்ரிங் எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சுன்னா அது அப்படியே எனக்கு ஸ்டேபிளாக டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம பார்க்கலாம் அவுட்புட்டை. இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.